வண்டலூர் அடுத்த கொளப்பாக்கத்தில் இயங்கி வரக்கூடிய பேப்பர் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கொழுந்துவிட்டு எரியக்கூடிய தீயை அணைப்பதற்கான பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், பொதுமக்களுடைய கோரிக்கை என்ன? அந்த தீயை அணைப்ப அந்த நடைமுறையில தாமதம் இருக்கா? அபிநயா, சென்னையை அடுத்த வண்டலூர் அருகே கோலப்பாக்கம் என்ற பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பேப்பர் குடோன் இயங்கி வந்தது. இந்த பேப்பர் குடோனில் சுலபமாக தீப்பற்றக்கூடிய பேப்பர், அட்டை உள்ளிட்ட பல டன் கடைகள் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்து, அதாவது வெளியே எடுத்து செல்லக்கூடிய வகையில் இந்த இடத்தில் குடோனாக அமைத்து இங்கு சேமித்து வைத்திருந்தனர். இந்த நிலையில் இன்று காலை திடீரென இந்த பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தானது கொழுந்து விட்டு எரிந்து அப்பகுதி முழுவதுமாக கரும்புகையாகவே காட்சியளிக்கிறது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த சுலபமாக தீப்பற்றக்கூடிய பொருட்கள் என்பதால் அந்த தீப்பற்றக்கூடிய இந்த குடோனில் அதிக அளவு தீ கொழுந்து விட்டு எரிகின்றன. தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு துறையினரும் திணறி வருகின்றனர். அந்த எரியக்கூடிய காட்சியை பார்க்கலாம். சுலபமாக தீப்பற்றக்கூடிய பொருள் என்பதால் அதிக அளவு தீ கொழுந்து விட்டு எரிவதால் அந்த பகுதி முழுவதும் கரும்புகையாக சூழ்ந்து அப்பகுதி மக்களுக்கும் இந்த சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கும் கண்ணெரிச்சலை ஏற்படுத்தி வருகின்றன. மேலும் இந்த வண்டலூர் கேளம்பாக்கம் பிரதான சாலையை ஒட்டியுள்ள இந்த குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தால் இந்த வண்டலூர் கேளம்பாக்கம் பிரதான சாலையில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலும் நிலவி வருகின்றன. அபிநயா, வண்டலூர் பகுதியில் பேப்பர் குடோனில் ஏற்பட்ட தீயை விரைவாக அணைக்க வேண்டும் என்று பொதுமக்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வினோத்.